லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ Very beautiful, very rich culture. சோடிலந்தன்றிலைப் போல் துயருறுகின்றேன், தோகமையில் அகப்பட்ட சர்ப்பமானேன். Genuine experience here. This very important festival. 2026 ஆண்டுக்கான அந்த பிரம்மாண்டமான தேர் திருவிழாவான வெள்ளியாற்றூரம் அழகன் குமரன் கந்தன் கருணை வெள்ளல் அந்த பெருமான் நம் சொந்த பெருமான் என்று கிருபானந்த வாரியார் சொல்வார் அல்லவா அன்பர்களே. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க யாழ் மண்ணில் சன்னதி முருகன் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்றைய தினம் தேர் திருவிழா 2026 ஆண்டுக்கான அந்த பிரம்மாண்டமான தேர் திருவிழாவானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றது. பக்த அடியார்கள் எல்லோரும் மிகவும் பக்தி மயமாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அன்னதான கந்தனுடைய இந்த தேர் திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதன் காரணமாக இன்றைய தேர் திருவிழாவில் நடைபெறப் போகின்ற முக்கியமான காட்சிகள், முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியை பார்க்க போகின்றோம். ஒரு எளிமையாக மக்கள் வந்து தரிசித்து செல்லக்கூடிய அளவுக்கான அந்த கோயிலில் மக்கள் எல்லோரும் முதல் நாளை வந்து தங்கி இங்கேயே நீராடி தற்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றார்கள். உலகத்திலிருந்து ஒரு தேசத்திலிருந்து மக்கள் எல்லோரும் ஆர்வமாக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தேர் திருவிழாவில் நடைபெற போன்ற முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். முன்னே தன்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க யாழ் மண்ணின் சன்னதி முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று. அந்த வகையிலே மக்கள் எல்லோரும் காலை பொழுதிலே பக்திமயமாக வந்து கொண்டு நிற்கின்ற அந்த காட்சிகளோடு தேரானது ஆயத்த நிலையில் நிற்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தேங்காய்கள் அடுக்கப்பட்டு அந்த மிக பிரம்மாண்டமான அந்த தேரானது ஆயத்த நிலையிலே நிற்கின்றது. மிடுக்கான அந்த 4 குதிரைகள். தற்பொழுது காவடிகள் வர ஆரம்பித்திருக்கின்றது. சன்னதி முருகன் ஆலயத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் காவடிகள் நேரவும் வந்த வண்ணமே தேர் திருவிழா என்றபடியினால் காவடிகள் வந்த வண்ணமே இருக்கும். பறவை காவடிகள், சாதாரண காவடிகள் என மக்கள் எல்லோரும் உள் வீதியிலே தரிசித்த வண்ணம் செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். இந்த காலை பொழுதில் தொண்டவன் ஆற்றங்கரையிலே மக்கள் நீராடி, கிணற்றிலும் நீராடி வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம்.
இந்த வயசிலும் பக்திமயமாக அந்த பெண் காவடி எடுத்து வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். தற்பொழுது பூஜைகள் தொடங்கி இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். I'm from Australia. And I'm from New York City. Jaffna is the last place that we visited in our trip to Sri Lanka, and it has a very beautiful, very rich culture. It's been a very special experience for us to come to the temple and to be a part of this very important festival and to experience some of the culture of Sri Lanka and engage with the local people who have all been so kind and welcoming to us. So Sri Lanka is a very special place that we've been very happy to experience. Yes, we visited the temple yesterday and we got to experience the festival there as well. My experience has been great, just seeing the processions and the dedications of the people to, you know, to their God and their sacrifices that they're making to, you know, the genuine experience here. காவடிகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதே போல பக்தர்களும் பக்திமயமாக முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த அழகிய காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முதலிலே விநாயகப் பெருமானுக்கு பூஜைகள் இடம்பெற்று அதன் பின்னர் ஆறுமுகசாமிக்கு பூஜைகள் இடம்பெறும். அதன் பின்னர் வேலவனுக்கான அந்த பூஜை இடம்பெற்ற பின்னர் ஒவ்வொரு கடவுள்களாக தொண்டர்களினால் தூக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதலில் விநாயகப் பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். ஆறுமுகசாமிக்கான பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆறுமுகசாமி தூக்கப்பட்டு கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
ஆற்றங்கரை வேலவன் வருகின்ற அந்த காட்சி தேர் ஏறுவதற்காக அழகான அந்த சாத்துப்படியோடு பூக்கள் எல்லாம் மிக அழகாக அந்த சாத்துப்படியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. வேலவனுடைய அந்த மக்கள் படை சூழ தேர் ஏறுவதற்காக வேலவன் வருகின்ற அந்த காட்சி பக்தர்கள் எல்லோருமே மிகவும் ஆர்வமாக அந்த காட்சியை பார்த்த வண்ணம் உள்ளார்கள். முதலிலே விநாயகப் பெருமான் தேரேற, அதன் பின்னர் வேலவன் தேரேறி, பின்னர் ஆறுமுகசாமி ஏறுகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆற்றங்கரை வேலவன் தேர் ஏறுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஆற்றங்கரை முருகனுக்கு செல்வச்சன்னதி வேலவனை உள்ளங்களுக்கும் இங்கே அருள் பாலிப்பதற்காக எம்பெருமான் இந்த சுத்திர கோவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கின்ற அந்த காட்சி, பக்தர்கள் எல்லோரும் அந்த 2026ஆம் ஆண்டுக்கான அந்த தேரினை காண்பதற்கு நிற்கின்ற காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். பாடுபட யாருக்கு சன்னிதிகளா நீ அருமையான கொண்டவனே, ஆறுமுகம் கொண்டவனே, ஆறுமலை ஒன்றவனே, ஆறுமலை கொண்டவனே, ஆறுமலை கொண்டவனே, ஆறுமலை ஆலய முகப்பு பகுதியில் உள்ள தூக்குச்சாவடியினை விரைவாக ஆலய உள்வீதி பகுதிக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அழகிய அடிக்க வேண்டாம், தற்போது அடிக்க வேண்டாம். தயவு செய்து யாரும் சிதறவில்லை. வேலவனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சாலாத்தி காட்டப்பட்டு தேங்காய்கள் உடைக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்திலே தேர் வடமானது பக்தர்கள் கையிலே கொடுக்கப்பட்டு அந்த அழகான அந்த சித்திர தேர் ஆடி அசைந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கலாம். அந்த ஆலயத்தை நாங்கள் அருமையாக நாங்கள் செய்கிறோம். இந்த
உரிய முறையில் ஆபத்து இல்லாத வகையிலே உங்களுடைய தேங்காய்களை அடித்து இப்போது விநாயக பெருமானுடைய திருப்பதியை கவனம் மற்றவர்கிற காட்சி அந்த திருவருளை கொடுக்கிற விநாயக பெருமானுடைய அந்த தேரானது முதலிலே இழுக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிற வேளை அற்புதமாக கந்தப்பெருமான் வெள்ளிவேல் அழகன் திருத்தேரிலே காட்சி கொடுக்கிற மெய்யழகை பார்க்கிறோம். அங்கே வாக மாலைகள் ஆட பெருமானுடைய தேர் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறது. முருகா 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 என்று ஓதுவாருக்கெல்லாம் கருணை கடலை சுரக்கிற கந்தவேற் பெருமானுடைய திருத்தேர் அல்லவா, செல்வ சன்னதி எந்நிதியும் தருகிற கந்தனுடைய தேர் அல்லவா. அங்கே அற்புதமாக நான்முகன் தேரோட்டியாக அமர்ந்திருக்க 4 குதிரைகள் பூட்டப்பட்ட திருச்சேர் முருகப்பெருமானை சுமக்கப் போகிறது. எந்நிதியும் தருவான் செல்வ சன்னதியானுடைய மெய்யழகை பாருங்கள். அங்கே 2 கண்கள் போதாது அவன் மெய்யழகு கண்டுகொள்ள அங்கே திருவருளை தருகிற சிகண்டி மாமுனிவருக்கே அருள் செய்த கந்தவடிவேலன் அழகு திருக்கோலத்திலே திருத்தேரிலே காட்சி கொடுக்கிறான். அங்கே இளைஞர்கள் எல்லாம் ஆரவாரமாக தேங்காய்களை உடைக்கிற சிதறு தேங்காய்களை உடைக்கிற காட்சியை பார்க்கிறோம். முருகா, ஆனந்தம் விளையாடும் உந்தன் சன்னிதானம் அல்லவா. இந்த செல்வ சன்னதி என்பது ஒரு தனித்துவமான கோவில் அல்லவா. வெள்ளியாற்றூரம் அழகன் குமரன் கந்தன் கருணை வெள்ளல் எங்கள் செல்வ சன்னதியானை கண்டுகொள்ள பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் இன்று செல்வ சன்னதியிலே நிறைந்திருக்கிறார்கள். அழகான 4 சக்கரங்கள் இருக்கு. யசுர் ஷாமம் அதர்வனம் என்று சொல்லப்படுகிற 4 வேதங்களை அடிப்படையாக கொண்ட செல்வ சன்னதியினுடைய தேர் கம்பீரமாக நிற்கிறது. அங்கே தலைவிருட்சங்களாக வேம்பு ஆல் அரசு போன்ற விருட்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்க தொண்டமனாற்றின் கரைக்கு வந்துவிட்டாலே ஆறுதல் தெருவவன் கந்தவடிவேலன் அல்லவா. அங்கே கருணை கந்தனை கண்டுகொள்ள பூவரச மரத்தடிக்கு வந்துவிட்டாலே நிம்மதி கிடைக்கும் அல்லவா. எனவே அற்புதமாக செல்வ சன்னதியிலே இன்றைக்கு அன்று கதிர்காமருக்கு அருள் செய்தவன். இலங்கையிலே 3 திருத்தலங்கள் தான் வாய்கட்டி மௌன பூசை இடம்பெறுகிற திருத்தலங்கள். ஒன்று கதிர்காமம், இன்னொன்று மட்டக்கிளப்பிலே அமைந்திருக்கிற மண்டூர் கந்தசுவாமி ஆலயம். அதே போல ஈழத்திலே இந்த யாழ்ப்பாணத்திலே வடமராட்சியிலே அமைந்திருக்கிற தொண்டமனாறு செல்வ சன்னதி ஆலயம். எனவே வாய்கட்டி சிவ சின்னங்கள் தரிக்கப்பட்டு உருத்திராட்சம் விபூதி அங்கே பூஜகருடைய திருமேனியிலே பார்க்கிறோம், நெற்றியிலே பார்க்கிறோம். ஒரு முருகப்பெருமானை பார்த்தது போல அந்த பூசகருடைய கோலம். எனவே அப்படியான பூசகராக இருக்கக்கூடியவர் இந்த சிறப்பான பூசைகளை எல்லாம் நிறைவேற்ற ஆறுமுகமாகி ஆனபொருளாகி நிற்கிற குமரவேல் அங்கே வெள்ளிவேலாக மாத்திரமல்ல 6 முகத்தோடும் காட்சி கொடுக்கிறான். அங்கே தனியன் அங்கே வள்ளியை மணப்பதற்காக அங்கே யானை வடிவத்திலே அண்ணனுக்கு தம்பிக்கு துணை நின்றவன் அல்லவா. வள்ளியை மணப்பதற்கு இந்த பிள்ளையார், அந்த பிள்ளையாருடைய தேரும் அங்கே முன்னே காட்சி கொடுக்கிறது. வேளந்தன் முகமாகி வினதிற்கும் விநாயகப் பெருமான், தனக்கு மேல் வேறொருவன் இல்லா தலைமகன் விநாயகப் பெருமான், அவருடைய தேர் அங்கே கம்பீரமாக காட்சி கொடுக்கிறது. பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியார்களுடைய உள்ளத்தில் எல்லாம் கந்தன் கந்தன் கருணை வள்ளல் செல்வச் சன்னதியான் அன்னதான கந்தன் அல்லவா, பசிப்புணி தீர்க்கிற குமரன் அல்லவா செல்வச் சன்னதியான். எனவே உள்ளமாற உருகி வேண்டும் அடியார்கள். உள்ளத்தின் நிறைகிற கந்தனுக்கு எத்தனை காவடிகள் அப்பப்பா இன்று அதிகாலையிலே இருந்து பல காவடிகள், செதில் காவடி, வரவை காவடி, அன்னக்காவடி, அங்கே பாட்காவடி என்று ஏராளமான காவடிகள் எல்லாம் தொண்டமனாற்றின் கரை நோக்கி பவனி வருகிற காட்சியை பார்க்கிறோம். ஆலயத்தினுடைய 2 பகுதிகளில் இருந்தும் பல ஆயிரம் கடியார்கள், பல ஆயிரம் அடியார்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அச்சுவேலியிலே இருந்து வருபவர்கள் மேம்பாலத்தினூடாக பெருக தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதான நுழைவாயிலூடாகவும் அடியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடியார் கூட்டத்தை தன்வசப்படுத்துகிற குமரன் அல்லவா செல்வச் சன்னதியான் அன்னதான கந்தன் அருளமுதமாக வருகிறான். சோடிலந்தன்றிலை போல் துயருகின்றேன், போகமையில் அகப்பட்ட சற்பமானேன், காடுகளில் இனம் பிரிந்த கலைமானானேன், ஓடுகின்ற வாய்மரத்தின் காகமானேன், உற்றார் ஒருவரில்லா பித்தனானேன், பாடுபட யாரனுக்கு சந்நிதி வேளா, நீ பச்சைமையில் ஏறி வந்து தேரினிலே என்று ரட்சிக்கிற பெருமான் அல்லவா. எனவே கந்தப்பெருமானுடைய திருவருளை பெறுவது, கந்தப்பெருமான் நம் சொந்த பெருமான் என்று கிருபானந்த வாரியார் சொல்வார் அல்லவா அன்பர்களே. அந்த கந்தன் கருணை நாயகனாக வருகிறான்.
கந்தனுடைய கையிலே இருக்கிற வேல் ஒரு தனித்துவமானது. இன்றைக்கு நல்லூரினுடைய வேல் தனித்துவம். அதே போல செல்வச்சன்னதி வேல் ஒரு தனித்துவம். கதிர்காமத்திலே இருக்கிற வேல் தனித்துவம். வேல் வழிபாடு எங்கே இருக்கிறதோ அங்கே முருகன் தானாக வந்து குடிகொண்டு நமக்கு அருளுகிறான். அதனாலே தான் செல்வச்சன்னதியை ஏன் செல்வச்சன்னதி என்ற நாமம் அழைக்கிறோம் என்றால், ஒரு மாலைச்சந்தி பொழுதிலே எங்களுடைய முருகப்பெருமானுடைய தூதுவராக இருக்கிற வீரபாகு தேவர் ஒரு முறை சந்திப்பொழுதிலே வந்து வழிபட்டமையினாலே வேலுக்கு அபிஷேகம் செய்தார். ஒரு சந்தி காலத்திலே தூதுவர், அதாவது வீரபாகு தேவர். அதனாலே தான் இது செல்வச்சன்னதி என்கிற நாமம் இந்த முருகப்பெருமானுக்கு கிடைத்தது. எனவே அப்படிப்பட்ட கருணை நாயகன் அங்கே திருத்தேரிலே அமர்ந்திருக்கிற காட்சி, எழுந்தருளி இருக்கிற காட்சி, எத்தனை மலர்கள் அங்கே காட்டு மல்லிகை, செவ்வந்தி, சாமந்தி என்று சொல்லப்படுகிற பல மலர்களை தன்னுடைய திருமேனியிலே சூடிய நாயகனாக வெள்ளிவேல் அழகனை பார்க்கிறோம். அன்றைக்கு யானையினுடைய கர்வத்தை அடக்கியமையினாலே தானே அந்த முனிவருடைய கையிலே இருந்த அந்த வேல் தானே அந்த யானையுடைய கர்வத்தை அடக்கி. அதனாலே தான் செல்வச்சன்னதியானுடைய வெள்ளி வேலிலே பாருங்கள் ஒரு வெற்றிலை நுனி இருக்கிறது. அது ஏன் என்று சொன்னால், சிகண்டி மாமுனிவர் அவருடைய அந்த கர்வம் கொண்ட யானை அவரை தாக்க போன போது அவர் வெற்றிலையினாலே அதை அடக்கி கொண்டார். அதனாலே தான் இன்றைக்கும் முருகப்பெருமானுடைய வெள்ளி வேலிலே வெற்றிலை இருக்கிறது. அன்னதான கந்தன் புறப்படுகிறான், வெற்றிவேல் அழகன் புறப்படுகிறான், சிங்கார வேலன் புறப்படுகிறான். தந்தைக்கு உபதேசம் செய்தவன் அல்லவா, சுவாமிநாதன் அல்லவா, அருணகிரிக்கு அருள் செய்த அருளாளன், கட்சி எப்பரை மெச்சிய முருகன், எங்கள் உளமாற வேண்டுகிற தமிழ் கடவுள் அல்லவா, தமிழுக்கு தலைவன் அல்லவா. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து எல்லாவற்றிலும் நாதமாக இருக்கிறது முருகப்பெருமான் அல்ல. அதனாலே தானே நக்கீரரோடு கூட வழக்குரைத்தவன் கந்தப்பெருமான். எனவே அந்த கந்தனை இன்றைக்கு திருத்தேரிலே கண்டுகொள்கிறோம். படம் பிடிப்பார், உலகத்திலே இடம் பிடிப்பார் என்று நம் சமயம் சொல்லுகிறது அல்லவா. எனவே வடக்கையூர் பற்றி விட்டாலே கந்தன் நம்மோடு வருவான். ஆடுவார் ஒரு புறம், பாடுவார் ஒரு புறம், அவன் மேல் காதல் கொண்டு அங்கே ஆனந்த கண்ணீர் சொரிவார் ஒரு புறம். செல்வச்சன்னதியிலே மனநிறைவாக எந்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம். முருகா, மனதிலே ஒரு குழப்பம் என்று சொன்னால் சன்னதிக்கு வந்துவிட்டால் குழப்பங்கள் எல்லாம் தீந்துவிடும் அல்லவா. அப்படியான அருள் நிறைந்த செல்வச்சன்னதி தொண்டமனாறு பதியான் அழகன் குமரன் குலகன் எங்களை ஆடுகிற வெள்ளிவேல் அழகனை பாருங்கள். அவனை கண்டுகொண்டால் ஆனந்தம் பெருகுமல்லவா. தொல்லையிலும் புறவி சூழும் தலை நீக்கி எல்லல் அறுத்து ஆனந்தமாகன எல்லையில்லாத மறுவாழ் வலிக்கிற குமரனாக வருகிறான். தந்தையே அவன் வடிவம். அதனாலேதான் சரவண பொய்கையிலே சிவபெருமானுடைய அதோமுகத்திலே இருந்து தோன்றிய குமரன் அல்லவா. சரவண பொய்கையிலே தோன்றியவன் 6 படை வீடு இருக்கவும் செல்வ சன்னதியிலே ஆற்றோரம் வந்து அருளமுதத்தை கொடுக்கிற கந்த வடிவேலன் அல்லவா. அடியார்களே, இன்றைக்கும் இருக்கிற ஆறு வள்ளியாறு என்ற நாமத்தோடு இருந்திருக்கிறது. அதனாலே தான் அதற்கு இந்த செல்வச்சன்னதியிலே 1984ஆம் ஆண்டு ஒரு திருத்தேர் ஓடிய வரலாறு இருக்கிறது. அடியார்களே, பெரும் தேர் இந்தியாவினுடைய சிற்பாச்சாரியார்களும் ஈழவள நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும் சிற்பாச்சாரியார்களும் இணைந்து பெரும் தேர் ஒன்றை உருவாக்கினார்கள். 1984ஆம் ஆண்டு முதலாக தேர் வெள்ளோட்டம் கண்டது. அதற்கு பின்னர் 1987-86 காலப்பகுதியிலே ஏற்பட்ட ஒரு வருடம்தான் தேர் வெள்ளோட்டம் கண்டது. அடுத்த ஆண்டிலே தேர் அங்கே யுத்தத்தினாலே அங்கே குண்டு மலையிலே அந்த தேர் தகர்க்கப்பட்டது. ஆனால் அந்த தகர்க்கப்பட்டவர்களும் சில காலத்திலே இல்லாமல் போன கதையும் வரலாறுண்டு. எனவே அப்படியான ஒரு தேர் கந்தவேலனுக்கு மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கிறது. அழகான தேர், அங்கே அழகன் குமரன் அங்கே அங்க பிரதர்சனம் செய்து வருகிற அடியார்கள் அப்பப்பா எத்தனை நிறையாக அங்கே நிறையாக அங்க பிரதர்சனம் செய்து வருகிற அடியவர்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இலங்கை முதலுதவி சங்கம், இலங்கை செஞ்சிலுவ சங்கம், சாரணர் இப்படியான தொண்டு செய்யக்கூடிய சேவையாளர்கள் தங்களுடைய பணிகளை எல்லாம் செல்வ சன்னதியிலே சிறப்பிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு செல்வ சன்னதி என்று நினைக்கிற போது அங்கே கொடியேற்றம் எவ்வாறு இடம்பெறுகிறது என்ற கேள்வி பலருக்கு இருக்கிறது. வள்ளிக்கொடி முளைத்தலோடும் கேடகத்திலே சிறப்பான மாவிலை கொண்டு பெருமானுடைய தர்ப்பை கொண்டு பட்டு துணி கொண்டு கட்டப்பட்டு கேடயத்திலே தான் கொடியேற்றம் நடைபெறுவது. அங்கே ஆலயத்திலே வானளாவி இருக்கக்கூடிய முகப்பிலே சேவற்கொடி பறப்பதும் தான் செல்வச்சன்னதியானுடைய கொடியேற்றம். எனவே சேவற்கொடி பறந்துவிட்டால் செல்வச்சன்னதியிலே கொடியேற்றம். எனவே அப்படியான அருள் நிறைந்த கந்தனாக தொண்டைமனாறு செல்வச்சன்னதி வடிவேலன் புறப்பட போகிறான். அடியார்களே, அன்னமும் வந்தளிக்கும் கந்தவேற் பெருமான். வள்ளியாறு என்ற ஆறு பின்னாளிலே ஏன் தொண்டமனாறு என்று வந்தது என்றால், தொண்டமான் என்கிற மன்னனினாலே அமைக்கப்பட்டதுதான் தொண்டமனாறு.
அடியார்களே, இந்த ஆலயத்தினுடைய தலைவிருட்சம் ஏன் இந்த அளவு கொண்டாடப்படுகிறது, வழிபாடப்படுகிறது என்றால், கதிர்காமருக்கு முருகன் அருள் கொடுத்த வேல் கொடுத்த அந்த பூவரச மரத்தடி இன்றைக்கும் புதுமைகள் பல செய்கிற அடியார்களே. இந்த செல்வச் சன்னதியான் மருத்துவ நாயகனாக இருக்கிறான், மருத்துவ குணம் நிறைந்தவனாக இருக்கிறான். எத்தனையோ பேருடைய வைத்தியர்களினாலே கைவிடப்பட்டவர்களுடைய நோய்களை கூட தொண்டைமனாறு செல்வச் சன்னதியான் தீர்த்திருக்கிறான். மருத்துவ நாயகன் எங்கள் பாராளுகிற குமரன் அங்கே பூலோகத்து பெண்ணையும் தெய்வலோகத்து பெண்ணையும் மணந்தான் அல்லவா? வடக்கயிறு அரோகரா அரோகரா. தேர்வடமானது பக்தர்களினால் பிடிக்கப்படுவதற்காக ஆர்வமாக மொண்டி அடித்துக்கொண்டு அந்த தேர் படத்தை பிடிப்பதற்கு பக்தர்கள் ஆர்வமாக செயல்படுகின்ற அந்த பக்திமயமான அந்த செயல்பாட்டை பார்க்கின்றோம். உலகமே எதிர்பார்த்திருந்த 2026ஆம் ஆண்டுக்கான சன்னதியானுடைய தேரானது தற்பொழுது வட்டம் பிடித்து பக்தர்களினால் இழுக்கப்படுகின்ற அந்த அற்புத காட்சி. தேரின் பின்னால் பஜனைகள் பாடப்பட்டு செல்கின்ற அந்த பக்திமயமான அந்த செயல்பாட்டை பார்க்கின்றோம். ஆறுமசாமியினுடைய அந்த தேரானது இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். கோஷத்தோடு மழுமானும் அசைந்ததோடும் சிரமணி மாலையில் முடிமீதில் அணிந்த ஈரன் கிளையுடன் பேரற முனிபோனி சுகந்த பாத கயிறொடு தூதுவன் நல்லியா. தொண்டவனாற்று பாலத்தின் ஊடாக பக்தடியார்கள் வருகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். மற்றொரு விநாயகருடைய தேரானது தொண்டவனாற்றின் கரையை அண்மித்த பகுதியினூடாக வரப்போகின்ற அந்த அதிசய அற்புத காட்சியினையும் வந்து பார்க்கலாம். விநாயகப் பெருமானுடைய அந்த தேர் வடத்தினை ஒரு பக்கம் பெண்கள் இழுக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். வேலவனுடைய தேர் தொண்டவனாற்றின் கரையின் ஊடாக வருகின்ற அந்த காட்சியை பார்க்க போகின்றோம். மிக பிரம்மாண்டமான அந்த தேர் இந்த வழியின் ஊடாக வரும்போது பார்ப்பதற்கே ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும்.
தேரின் பின்னால் பக்தர்கள் எல்லோரும் பக்தி பரவசம நிலை அடைந்து பக்திமயமாக செல்கின்ற இந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். காவடிகளும் வந்த வண்ணமே இருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விநாயகப் பெருமானுடைய தேரானது இருப்பிடத்தை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். இவ்வாறு சன்னதியானுடைய அந்த தேரானது இருப்பிடத்தை நோக்கி ஆடியசைந்து வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். சரி உறவுகளை, காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த காணொளியிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.